அதே மாதிரி நான் இருக்கையிலேயே பண்ணிடுறேன் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. டிமேட் மோடில் வச்சுக்கிறதுல வந்து நிறைய அசௌகரியங்கள் இருக்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மோடில் ஸ்டேட்மெண்ட் மோடில் தான் வச்சுருக்காங்க. நான் என் பேரில் போட்டுட்டு குழந்தைக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன், இல்லை ஒரு மேரேஜுக்கு போகிறேன். டோனார் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் கிஃப்டாக கொடுத்துட்டீங்க. இந்தியாவில் வந்து பிளட் ரிலேஷனுக்குள்ளே தாராளமாக கிஃப்டாக கொடுக்கலாம். தெர் இஸ் நோ டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி. வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளை கிஃப்ட் செய்வது எப்படி? இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் இந்தியாவில் வந்து அதிகமான நபர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளை வந்து ஸ்டேட்மெண்ட் மோடில் தான் வச்சுருக்காங்க. அதை வந்து டெக்னிக்கலி ஃபிசிக்கல் மோடுன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம், ஆப்பில் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். பட் அதுக்கு பேர் ஃபிசிக்கல் மோடு. சரி, அப்படின்னா இன்னொரு மோடு என்ன சார் இருக்குது அப்படின்னா டிமேட் மோடு. டிமேட் மோடில் வச்சுக்கிறதுல வந்து நிறைய அசௌகரியங்கள் இருக்கிறது. அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மோடில் ஸ்டேட்மெண்ட் மோடில் தான் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் சமீபத்தில் ஒரு 1 or 2 months முன்னால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் மோடில் இருக்க யூனிட்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ புது கைட்லைன்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் தாராளமாக கிஃப்டாக யூனிட்டுகளை கொடுத்துடலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சரி, எதுக்காக நான் கிஃப்டாக கொடுக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் பேரில் நான் யூனிட் போடுறேன், அதை வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் கிஃப்டாக கொடுக்க நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஷேரை கிஃப்டாக கொடுக்கலாம், வேறு ஐட்டம் பாண்டை கிஃப்டாக கொடுக்கலாம். பட் ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை மட்டும் ஸ்டேட்மெண்ட் மோடில் வச்சுருந்தா கொடுக்க முடியாதுன்றது. அதை தான் இப்போ மாற்றிருக்காங்க. எதுக்காக கிஃப்டாக கொடுக்க நினைக்கிறோம்? என்னுடைய வெல்த்தை, என்னுடைய செல்வத்தை வந்து நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண விரும்புகிறேன். ஒன்று அதுவாக இருக்கலாம். இல்லை குழந்தைக்கு பர்த்டே நான் என் பேரில் போட்டுட்டு குழந்தைக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன், இல்லை ஒரு மேரேஜுக்கு போகிறேன் என் பேரில் போட்டுட்டு அட் லேட்டர் டேட் அவங்களுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன், விவரம்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றி கொடுக்குறேன். வாட் எவர் மேபி, தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து கிஃப்டாக கொடுக்குறவங்களுக்கு என்ன வசதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்டாக யார் த டோனார் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் கிஃப்டாக கொடுத்துட்டீங்க. இந்தியாவில் வந்து பிளட் ரிலேஷனுக்குள்ளே தாராளமாக கிஃப்டாக கொடுக்கலாம். தெர் இஸ் நோ டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி. அப்பா பையனுக்கு கொடுக்கலாம், இப்போ பையன் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம். ஆல் பிளட் ரிலேட்டிவ்ஸுக்குள்ள சிஸ்டர், பிரதர்ஸ், ஃபாதர், மதர், சன், டாட்டர் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கையில் வந்து இப்போ டோனாருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி கிடையாது. இதுக்கு முன்னால் வரைக்கும் என்னென்னா டோனார் அதை யூனிட்டை விற்கணும், விற்று அதுக்கு அவர் டேக்ஸ் கட்டணும். கட்டின பிறகு அந்த பணத்தை வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கு நினைக்கிறாரோ அவருக்கு கொடுக்கணும், அது கேஷாக கொடுக்கணும், அவங்க பேரில் யூனிட்டை வாங்கிக்கணும். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் டோனார்னு வச்சுக்குவோம். டோனி யார் கொடுக்குறீங்களோ, ஸோ இப்போ அவங்க நேமில் கேஒய்சி பண்ணணும். அவங்க நேமில் அந்த ஃபண்ட் ஹவுஸில் ஒரு ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்னு இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் ஆல்ரெடி சில கஸ்டமர்ஸுக்கெலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் டோனாருக்கு என்ன வசதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோனார் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டாம். வேறஸ் டோனி யார் பெற்றுக்கொண்டார்களோ அவங்க வந்து உடனே டேக்ஸ் கட்ட வேண்டாம். எப்போ அவங்க அந்த யூனிட்டை விற்கிறாங்களோ அந்த டயத்தில் அவங்க வந்த லாபத்திற்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளாக இருந்தால் 12% கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணப்படும்? உங்கள் அப்பாவோ அம்மாவோ எந்த டேட்டில் வாங்கினாங்களோ அன்னையிலேருந்து இன்று வரை கிடைத்துள்ள லாபம், அந்த லாபத்திற்கு நீங்கள் வந்து ஒரு 12.5% இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வரி கட்ட வேண்டும். அதர்வைஸ் நீங்கள் அப்படியே அந்த யூனிட்ஸை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வரி கட்ட வேண்டாம், அப்படியே சொத்தாக வச்சுக்கலாம், தேவைப்படையில் எடுத்துக்கலாம், அந்த டயத்தில் வரி கட்டிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது பல வகையில் பல பேருக்கும் யூஸ் ஆகும். உங்கள் பேரில் போட்டுட்டு நீங்கள் குழந்தைக்கு டொனேஷன் கொடுக்க விரும்புவீங்க, அல்லது உங்கள் பேரில் போட்டு சன் ஆர் டாட்டருக்கு. சில பேர் வந்து கொஞ்சம் வயசு அதிகமாகிட்டு போயில அவங்களுக்கு கொஞ்சம் கை சிக்னேச்சர் போடுறது, கொஞ்சம் அல்சைமர் டிசீஸ் அது இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறேன், நான் இருக்கையிலேயே இதெல்லாம் நல்லா, எப்படி நீங்கள் இருக்கையில் வீடையெல்லாம் நேமாற்றி கொடுத்துட்றாங்க சில பேர் கிஃப்ட் டீடு போட்டு, அதே மாதிரி நான் இருக்கையிலேயே பண்ணிடுறேன் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இது மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் ஆகும். த அல்டிமேட் திங் இஸ், எஸ், you can donate your mutual fund units to the ones that you love most.
Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.